முருகா சரணம், வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இப்போது நான் எதுக்காக உன்னை தேடி வந்திருக்கேன் தெரியுமா? உன் குலதெய்வம், நீ வணங்க மறந்து போனியே அந்த குலதெய்வம், நீ வணங்குறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மறந்து போன அந்த குலதெய்வம் உனக்கு நல்லதை செஞ்சு கொடுக்கறதுக்காக உன்னை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. உன் குலதெய்வத்தின் உத்தரவு படிதான் இப்போது இந்த முருகன் உனக்கான ஒரு நல்லதை செய்ய வந்திருக்கேன். உன் குலதெய்வம் என்கிட்ட ஒரு உண்மையை சொல்லுச்சு. அதாவது உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. அதற்காகவே இந்த பழத்தை உன்னை தொட சொன்னாங்க. இந்த பழத்தை நீ தொட்டினா அதன் மூலமாக உனக்கு ஒரு வரத்தை நான் உனக்காக கொடுப்பேன் என எதிர்பார்க்கலாமென் செல்லமே. நம்பிக்கையோடு இந்த பழத்தை தொட்ட உனக்காகவே நீ எதிர்பார்த்த நல்ல விஷயத்தை நான் உனக்கு வரமாக அருளப் போகிறேன். எல்லாருக்கும் ஐயோ பாவம்னு இறக்கப்பட்டு இப்போ நீயே பாவமாக நிற்கிறன்னு எனக்கு தெரியும். எல்லாருக்கும் நல்லது நினச்ச, ஆனால் உனக்கான நல்லதை ஒருத்தரும் நினைக்கல பார்த்தியா? நீ ஆடாக இருந்துக்கிட்டு ஓநாய்க்காக இறக்கப்பட்டது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்னு இப்போ புரிஞ்சிருச்சா? எல்லாருக்கும் நல்லது செய்கிறதுக்கு முன்பாக அவங்க அந்த நல்லதுக்கு தகுதி உள்ளவங்களா, நல்ல குணம் உள்ளவங்களா, அல்லது நல்லது செஞ்சவங்களுக்கே கெட்டது செய்யக்கூடிய மோசமான மனிதர்களான்றதை புரிஞ்சு நடந்துக்கோ. ஒரு கடைகளில் வரிசையாக வாசனை திரவியமாக விற்கிறாங்க. அந்த ஏரியா போனாலே வாசனை திரவியமாக விற்கிறாங்கன்னு தெரிஞ்சா அந்த பக்கத்தை நீ கடந்து போன பிறகு ஓ மேலேயும் உன்னுடைய உடையிலையும் சில நேரங்களுக்கு அந்த வாசனை இருக்கிறதை நீ உணர்ந்திருக்கிறாயா? அப்படிதான் சில நல்ல மனிதர்களை நீ கடந்து போகும்போது உன்னை சுற்றிலும் அந்த நல்ல எண்ணங்களும் அதிர்வுகளும் நிச்சயமாக இருக்கும். சில நிமிஷங்கள் கடந்து போனாலே அப்படின்னா எப்போவுமே உன் கூட அவங்கள வச்சுக்கிட்டினா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அல்லவா? உன் குலதெய்வமும் இந்த பிரபஞ்சமும் உன் அப்பன் முருகனும் இதைத்தான் ஆசைப்படுறோம். இனிமேலாவது உன்னை சுற்றி இருக்க எல்லாரையும் உன் கூட வச்சுக்கிட்டு நீ கஷ்டப்படாமல் நல்லவங்க யாருன்னு தேர்ந்தெடுத்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள உன் கூட வச்சுக்கோ. அவர்களுடைய எண்ணங்கள் அழகாக இருந்தால் போதும். அவங்க வாழ்க்கையில் வசதி இருக்கா, அவங்க உருவத்தில் எப்படி இருக்காங்கன்னெல்லாம் கவலைப்படாத. நல்ல எண்ணம் கொண்டவர்கள் உன் வாழ்க்கையில் இருந்தாலே உனக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். மனிதர்கள் பழக்க வழக்கங்களை மாற்றிக்க முடியும் தான், ஆனால் பிறவி குணத்தை மாற்றுறது கஷ்டம். சில பேர் பிறக்கும் போதே சில குணங்களோடையே பிறந்திருப்பாங்க. அவங்க தலைமுறையில் அவங்க அப்பா பாட்டி தாத்தா யாராவது ஒருத்தருடைய குணம் இருக்கலாம். அந்த குணம் மோசமான குணமாக இருக்கும்போது அதை ஒன்றால் அவ்வளவு சுலபமாக சொல்லி திருத்தவோ மாற்றவோ முடியாதுங்கிற உண்மையை நீ தெரிஞ்சுக்கோ. இத்தனை நாளாக நீ வாழ்ந்த வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பாரு. நீ கடந்து வந்த காலத்தையும் நீ வாழ்ந்த வாழ்க்கையும் யோசிச்சு பார்த்தீன்னா உன்னை சுற்றி இருக்கக்கூடிய பல மனிதர்கள் அவங்க தேவைக்காக உன்னை உபயோகப்படுத்திக்கிட்டாங்களே தவிர உனக்காக ஒரு உதவியும் செய்யலைன்றது உனக்கே புரிய வரும். இனிமேலும் தேவைக்காக உன்னை தேடி வரும் மனிதர்களை நீ ஆதரிக்காதே. நல்லவங்களை உன் கூட வச்சுக்கோ. எல்லா விஷயங்களையும் நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி தருவேன். நீ போகிற பாதையை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருந்தீன்னா பயம்தான் விஞ்சும். போகிற பாதை எப்படி இருந்தாலும், செய்ய வேண்டிய வேலைகள் எவ்வளவு இருந்தாலும் என்னதான் பார்க்கலான்னு அதை எதிர்கொள்ள தயாராகு. உன் வாழ்க்கை பயணத்தை அழகாக்கி எந்த விஷயத்திலும் நீ பயப்படாமல் அதை நல்லபடியாக நான் முடிச்சு கொடுக்குறேன். வாழ்க்கையில் கஷ்டமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் போதெல்லாம் நீ மனம் தளரக்கூடாது. உன்னை வலிமை உள்ள ஆளாக, வெற்றி உள்ள ஆளாக உருவாக்கி தர இந்த அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன் என் தங்கமே. நல்லது எப்போவுமே மெதுவாக தான் நடக்கும், ஆனால் கெட்டது உடனே நடந்துடும். கொஞ்சம் பொறுமையாக இரு. உனக்கான நல்லதை மிக சிறப்பாக அழகாக கூடிய சீக்கிரம் நானே உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். இந்த பழத்தை தொட்டதின் மூலமாக இந்த பழத்தின் நறுமணமும் இந்த பழத்தின் அற்புதங்களும் மகிமைகளும் உன் வாழ்க்கையில் வரமாக கிடச்சி நீ நறுமணம் வீச போகிற. உன் வாழ்க்கை தெளிவு பெறப்போகுது. உன் அழகான நல்ல மனசுக்கு இனி யாரும் எந்த விதத்திலும் துரோகம் செய்யாத அளவுக்கு, ஏமாற்றாத அளவுக்கு நானே உனக்கு துணையாக வந்து நிற்பேன். நீ தேவையில்லாமல் எந்த கஷ்டத்தையும் பாரத்தையும் மனசில் சுமக்க வேணாம். உன் கஷ்டம், பாரம், பிரச்சனை, துக்கம்னு எதுவாக இருந்தாலும் அதை சரி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உனக்கு ஆறுதல் சொல்ல யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கூட உனக்கான ஆறுதலை நீயே சொல்லிக்கிட்டு
உனக்கு நீயே ஆதரவு கொடுக்க தயாராய்க்கோ. எதுலையுமே சாதிக்கணுன்ற எண்ணம் உனக்குள்ளே இருக்கும்போது பொறுமையும் நிதானமும் உனக்கு தேவைப்படும். அவசரப்பட்டினா கோபம் உன்னை அழிச்சிடும். நிதானமாக பொறுமையாக இரு. உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் இந்த அப்பன் முருகன் நான் நடத்தி கொடுக்குறேன் என் செல்லமே. இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் அத்தனை தவறுகளையும் சிறப்பாக செஞ்சுட்டு தன் பேச்சு திறமையால் அதை நியாயப்படுத்துபவர்களாக நிறைய பேர் இருக்காங்க. அழகாக பேசுனா அடுத்தவங்க மனசை கவரும்படி பேசுகிற மனிதர்களை நீ நம்பி ஏமாந்து போயிடாத. ஏற்கனவே நீ நிறைய விட்டு கொடுத்து வாழ்க்கையில் ரொம்ப சோர்ந்து போயிட்ட. இனிமேலாவது விட்டு கொடுக்கும் குணத்தை அளவோடு வச்சுக்கோயின் செல்லமே. உன்னை சுற்றி இருக்கிற அனைத்தும் இருளாக இருந்தாலும் நான் உன் வாழ்க்கைக்கு வெளிச்சமாக இருந்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்தே தீருவேன். நேற்று நடந்ததெல்லாம் காலாவதியான கடந்து போன விஷயம். இன்னைக்கு நடக்கிறது தான் நிகழ்காலத்தை உருவாக்கி எதிர்காலத்தை அழகாக்க போகிற நல்ல விஷயம். நேற்று நடந்ததை பற்றி இனிமேலும் யோசிக்காம இன்னைக்கு நடக்க வேண்டிய விஷயங்களை சரியாக செஞ்சிடு. பேராசைக்கும் லட்சியத்துக்கும் கொஞ்சம்தான் வித்தியாசம். எல்லாருக்குமே ஆசைகளும் கனவுகளும் நிறைய இருக்கும். அந்த கனவை நனவாக்குவதற்கு முயற்சி செஞ்சினா அது லட்சியம். வெறும் கனவு மட்டும் கண்டுக்கிட்டு முயற்சி எதுவும் செய்யாமல் கஷ்டப்படாமல் சும்மா உட்காந்துருந்தா அது பேராசையாக கருதப்படும் என் செல்லமே. இப்போ புரியுதா? நீ அத்தனைக்கும் ஆசைப்படலாம், ஆனால் அதை அடைவதற்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டு முயற்சியும் செஞ்சு பொறுமையாக காத்திருக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் நீ எப்போதும் நல்ல பிள்ளையாக இருக்க பழகு. இந்த உலகத்தில் அதிகமாக ஆட்டம் போடுறவங்கெல்லாம் பம்பரம் போல் வேகமாக சுற்றி சீக்கிரமே கீழே விழுந்துருவாங்க. அதிகமான ஆட்டமும் ஆணவமும் குறுகிய காலந்தான்றதை நீ மறந்துட வேண்டாம். எந்த நிலையிலும் நீ யாருக்கும் தாழ்ந்த பிள்ளை கிடையாது. எப்போவுமே நான் உன்னை உயர்ந்த இடத்துல தூக்கி உட்கார வச்சு உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவே ஆசைப்படுறேன். காலம் எப்போதும் மனிதனுடைய எல்லா காயங்களையும் ஆத்திராது. சில விஷயங்களை ஏற்றுக்கிறதுக்கு மனசை பக்குவப்படுத்திடும். அப்படி காலம் உனக்கு கொடுத்த பக்குவத்தை பயன்படுத்தி எல்லா கஷ்டங்களையும் கடந்து மறந்து வந்து விடு என் செல்லமே. உன் மனசில் இருக்க குழப்பங்களுக்கு காரணமே நீ உனக்குள்ள ஒரு சிறு வட்டத்தை போட்டுக்கிட்டு இதுதான் நான் இப்படி தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கதால தான். என்ன நடந்தாலும் என்னால் சரி செய்ய முடியும், என்னால் அந்த சமாளித்து எல்லாத்தையும் கடந்து வர முடியுன்ற உனக்குள்ள எல்லையை அதிகமாக்கிக்கோ. உன் எல்லையை பெருசாக வச்சுக்கிட்டு உன் செயல்களை நீ சிறப்பாக செஞ்சிட்டாலே எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும். உன் மனக்குழப்பத்தை அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க இந்த முருகன் இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படணும்? உன்னை பற்றி புரிஞ்சுக்காதவங்களுக்கும் உன்னை பற்றி சரியாக தெரியாமல் பேசாதவங்களுக்கும் நீ நல்லது சொல்கிறதால அறிவுரை சொல்கிறதால எந்த பிரயோஜனமும் இல்லை. நீ நல்லது சொல்லும்போது அதை கேட்காதவங்கள அப்படியே விட்டுடு. அவங்களே தானாகவே அடிபட்டு திருந்தி வாழ்க்கையில் உன்னை தேடி வருவாங்க. எத்தனை பேர் ஒன்றா சேர்ந்து உனக்கான பாதையை அடைச்சாலும் அத்தனை பேரும் பார்த்து வியக்கும்படியாக இந்த அப்பன் முருகன் உனக்கு நல்ல வழிகளை திறந்து காட்டுவேன். என்னை நம்பி நீ பொறுமையாக காத்திருக்கணுமே தவிர எதுக்காகவும் கலங்கக்கூடாது என் செல்லமே. தனியாக நீ எடுக்கிற முடிவுகளும் நீ தனிமையாக எதிர்கொள்கிற பிரச்சனைகளும் உன்னை மிகவும் உறுதியான ஆளாகவே ஆக்கும். அதனால் முடிவெடுக்க தயங்காதே. நீ எந்த முடிவை எடுத்தாலும் அதை நல்லபடியாக உனக்கு முடிச்சு கொடுக்க நான் இருக்கேன். அதே போல் நீ சந்திக்கும் பிரச்சனைகளை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கவும் நான் இருக்கும்போது நீ எதுக்கும் பயப்படாமல் தைரியமாக இரு. நீ அமைதியாக பொறுமையாக பணிந்து போகும்போது அந்த பணிவே உன் தகுதியை உயர்த்தும். துணிச்சலோட கடந்து போகும்போது அது உன் திறமையை உயர்த்தும். தன்னைத்தானே முதல்ல நீ கேள்வி கேட்க கற்றுக்கணும். உன் மனசுக்குள்ள நீ செய்கிற விஷயங்கள் சரியா தப்பா, நீ சிந்திக்கிறது சரியா தப்பான்னு எல்லா விஷயங்களையும் உனக்குள்ளேயே கேள்வி கேட்க கற்றுக்கிட்டினாலே உன் வாழ்க்கையில் பல ஆயிரம் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடச்சிடும். இனிமேலும் பிரச்சனைகள் வராமல் எல்லா விஷயங்களையும் உன்னால் சிறப்பாக சரியாக செஞ்சிட முடியும் என் செல்லமே. உனக்கு கிடைக்கிற அனுபவங்களை எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டினா அந்த அனுபவங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் நீ எச்சரிக்கையோடு அழகாக வாழ்கிறதுக்கு உனக்கு வழிகாட்டும். என்ன நடந்தாலும்
எல்லாமே நன்மைக்கே நடக்குதுன்னு நினச்சிக்கிட்டு உன் மனசை சாந்தப்படுத்திக்கிட்டு உனக்கான சந்தோஷத்தை பெற தயாராகு. உனக்காக ஆறுதல் சொல்லி உன்னை அன்போடு அரவணைக்க இந்த அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். நல்லதை யார் சொன்னாலும், எதிரி சொன்னாலும், சின்ன பிள்ளை சொன்னாலும் அதை காது கொடுத்து கேட்க தயங்காதே. எப்போதுமே அமைதியையும் நிம்மதியையும் வெளியில் தேடாத. அது உனக்குள்ளதான் இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கோ. உனக்குள்ள மன அமைதியையும் உனக்கான மன நிம்மதியையும் கொடுக்க உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் ஆர்வம் குறையாமல் அதை நம்பிக்கையோடு செய்யும்போது கண்டிப்பாக உனக்கான வெற்றி உன்னை தேடி வரும். ஒரு தலைமுறை கஷ்டப்பட்டு சொத்து சேர்க்கிறதையெல்லாம் அடுத்த தலைமுறை சுலபமாக செலவு செய்யக்கூடிய பொறுப்பில்லாத மனிதர்கள் நிறைஞ்ச உலகமாக தான் இந்த பூமி இருக்குது. நீ எப்போதும் சொத்து சேர்க்கிறத விட பெரிய விஷயம் என்னன்னா, உன் பிள்ளைகளுக்கு கஷ்டத்தை உணர்த்தி அவங்க அதை தக்க வச்சுக்கிறதுக்கும், வீண் செலவு செய்யாத அவர்களுக்கும் செய்யாத அளவுக்கு அவங்களுக்கு நல்லதை சொல்லி கொடுத்து வளர்க்க பழகு. ஏன்னா சேர்த்து வைக்கிறது முக்கியமல்ல, அதை செலவு செய்கிறது எப்படிங்கிற வித்தையை எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும். அவசியத்துக்கு செலவு செய்யலாமே தவிர அனாவசிய செலவை ஏற்றுக்க முடியாது தானே. தேவைக்காக தேடி பேசுகிறவங்கள உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். நீயும் உன் தேவைக்காக யாரையும் தேடி போய் எதுவும் கேட்க மாட்டான்னு எனக்கு தெரியும். அதனால தான் உன் தேவைகளை எல்லாம் நானே புரிஞ்சுக்கிட்டு உனக்கான நல்லதை செய்வதற்காக ஓடி வந்திருக்கேன். சில மனிதர்கள் கேடுகட்டவர்களாக மோசமானவர்களாக இருக்கிறாங்கன்னு தெரியும் போது காக்கடை நீரை எப்படி கடந்து போவியோ அதே போல் அவங்களையும் கண்டுக்காம அவங்க முகத்தையே பார்க்காம கடந்து செல்ல தயாராகு. எல்லா மனிதர்களும் ஒவ்வொரு நாள் விடியல் ஆரம்பித்த உடனேயும் முகத்தில் 1000 வேஷங்களை போட்டு தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. மனசுக்குள்ளே எவ்வளோ கஷ்டம் கவலை இருந்தாலும் சிரித்த முகமாக ஒரு முகமூடியை போட்டுக்கிறாங்க. இன்னொருத்தர்கிட்ட கோவப்படுற முகமூடியை போட்டுக்கிறாங்க. வீட்டில் எலி வெளியே புலின்னு இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்திலும் வெவ்வேறு முகமூடிகளை போட்டுக்கொண்டு வாழக்கூடிய இந்த பூமியில் நீ எந்த முகமூடியையும் அணியாமல் நீயாக உனக்கான விஷயங்களை சரியாக செய்யக்கூடிய அற்புதமான அழகான புத்தி கொண்ட பிள்ளையாக இரு. வயசானவங்க கிட்ட அன்போட பணிவோட பொறுமையோட பொறுப்பாக பேச கற்றுக்கோ. நண்பர்களிடம் உறவுகளிடமும் எப்போதும் அன்பை காட்டி அடுத்தவங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய நல்ல புத்தி கொண்ட பிள்ளையாகவும் நீ இருந்து விடு என் செல்லமே.